கைஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா டைகர் பார்க் அண்டு crocodile பார்க் இங்கே தான் போய் விசிட் பண்ண போகிறோம். தாய்லாந்தில் இறங்கணுன்னா இந்த ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம இங்கே தான் போகிறோம். years later. கைஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஏர்போர்ட்லேருந்து இந்த டைகர் பார்க் வந்து 140 minutes ஆகும். இப்போ தமிழ்நாடு இருந்தால் எனக்கு ரூட்டு தெரியும், நான் டக்குன்னு சொல்லிவிடுவேன் இந்த ரூட் வழியாக வாங்க இந்த ரூட் வழியாக வாங்கன்னு. ஆனால் நம்ம தாய்லாந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம், எனக்கு எந்த ரூட்டும் தெரியல. ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் தான் நம்ம டிரைவர். இவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். One hour later. கைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த டைகர் பார்க் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து நம்ம உள்ளே போயிடுவோம். கைஸ் ஃபைனலாக வந்து டைகர் பார்க் வந்துட்டோம். எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஏஜென்சி மூலமாக பண்ணால எல்லாமே ஃப்ரீ தான். அதனால் வந்து டேரெக்டாக அவரே கூட்டிகிட்டு போயிடுறாரு, டிரைவரே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகே, இப்போ டைகர் பார்க்கு பார்க்கலாம். டைகர் ஷோ இதை வந்து என்னமோ சொல்லுவாங்களே பேர், நான் மட்டும் தான் டைகர் ஷோ டைகர் பார்க்கு டைகர் டோப்பியா அதுதான் இந்த இடத்தோட நேமு. கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சடி, அதாவது உப்புமா நினைக்கிறேன். உப்புமா, பூரி, சப்பாத்தி, அப்புறம் சென்னா மசாலா. அது பார்க்க சாம்பார் மாரி இருக்குது. ஏதோ அந்த மொச்சக்கொட்டைலாம் போட்டுக்கிறாங்க போடுது. நம்ம இங்கே புளியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இது ஸ்டார்டிங்கே வந்து இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் வைஸ் சப்பாத்தி நம்ம அதுதான் மெயின். நம்ம காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். சப்பாத்தி நல்லா இருக்குது. சென்னா வந்து ஓகே ஆவரேஜாக இருக்குது. இந்த இடத்துல மோஸ்ட்டாக எல்லாம் இந்தியன் பீப்புள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. டூரிஸ்ட் வரவங்க ஃபுல்லாகவே வந்து ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக வந்து டைகர் பார்க்கு தான் கூப்பிட்டு வந்துடுறாங்க. எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதோட முக்கியமானது, நான் இந்த அளவுக்கு பக்கத்தில் நம்ம ஊர் இந்தியாவோட டைகர் நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் இதை கிட்ட பார்க்குறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் தெம்பாக இருக்கிறோம். இப்போ தான் ஒரு ஃபுல் எனர்ஜி வந்திருக்குது. இப்போ பஃபே ஐட்டம் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. காஃபி, பால், ஊறுகாய், மிளகா, உப்பு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வடை, போண்டா, அப்புறம் இதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் சப்பாத்தி, அப்புறம் தோசை, அப்புறம் பூரி இதுதான் எடுத்துக்கிட்டோம். இதுதான் எனக்கு ஓகேவாக இருந்தது. சாம்பார் சாதம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, பஃபே ஐட்டம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அகெயின் அந்த டைகர் ஷோ 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் பார்க்க போகிறோம். கைஸ், டைகர் டோப்பியா இந்த இதுக்கான என்ட்ரி டிக்கெட் 350 ரூபா. அதாவது நம்ம ஊர் பணம் இல்லைங்க, அவங்க ஊர் பணத்துக்கு 350 ரூபா. நம்மளுக்கு ஒரு டாடாஸ் மாரி ஒரு வண்டி கொடுத்துக்கிறாங்க. இதில் செட்டப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓகே ஆவரேஜாக இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணுமா. ஃபஸ்ட் டைம் இந்த இடம் எப்படி இருக்குது சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே,
என் ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் 2-3 பேர் ஏறிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே இந்த டைகர் டோப்பியாக பார்க்க போயிடலாம். கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது crocodile ஷோவா. அது வந்து 11:20 டைகர் ஷோ வந்து 12:10 அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. சரி வாங்க crocodile ஷோவை போய் பார்த்துருவோம். கைஸ், crocodile ஷோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கைஸ், பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தது சொல்லிட்டு. எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. அவர் பல வித்தை வந்து காட்டுறாரு. அதை முதல்கிட்ட தலையை விடுறது, கையை விடுறது, ஒரு செகண்டில் அது டக்குன்னு மூடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் பதற மாரி தான் இருந்தது. அடுத்தது இந்த ஷோ முடிஞ்ச பிறகு முதல்கிட்ட போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு வந்து 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்தது டைகர் ஷோ. அப்போ அதுதான் பார்க்க போகிறோம். கைஸ், டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டைகர் குட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் பாருங்கள், கட்டி போட்டு படுக்க வச்சுருக்கிறாங்க. கைஸ், இப்போ அடுத்த ஷோ வந்து டைகர் ஷோ தான். அது 12:10 சொல்லியிருக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது வந்து டைகர் பேபி கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. 650 ரூபா. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 செகண்டு தான் சொல்லலாம். அதுக்கே வந்து 650 ரூபா, ரொம்ப ஓவர். அதுவும் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் எடுக்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கு வேறு வழி, நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது கையில் எடுத்து தொட்டு பார்க்கறதுக்கு. நான் கொடுக்கல, மற்றவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதை தான் ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிகம், 650 ரூபா. ஜஸ்ட்டு ஒரு அடுத்த ஆள் கூட அந்த புளியை கொடுக்குறதுல ஒரே பர்சன் அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அனுப்பிச்சிடுறாங்க. இதுதான். ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருந்தது. சரி, நம்ம அடுத்த பிளேஸ்லாம் போகும்போது எல்லாத்துக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்ப்போம். பெரிய டைகர் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா 400 ரூபா கொடுக்கணும். அதாவது தாய்லாந்து மணி 400 ரூபா கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து 650 ரூபா. அதை குழந்தை டைகர் சொல்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் டைகர் அதுக்கெலாம் வந்து ரேட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்து சேட்டட் ஐட்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இளநீ, சிப்ஸு எல்லாமே இருக்குது, லேஸ்லாம். அப்புறம் அதுதான். அப்புறம் ட்ரெஸ்ஸு, டைகர் டோபியாவோட அந்த சிம்பிள் லோகோ போட்ட ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது. உள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு நம்ம ஃபோனை வாங்கி 2-3 ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவ்வளோதான். சரி வாங்க கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்றாங்க. இது கொஞ்சம் எனக்கு ஓவராக தெரிஞ்சுது. இந்ததுக்கு இந்த சிங்கப்புலியோட கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறது அது ஒரு மெமரியாக இருக்கும்.
காய்ஸ் டைகர் ஷோ உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே மாறாமல் அது செய்யுது. அதை தாண்டுறது, அது அந்த ரவுண்டாக இருக்கிற அது கரெக்டாக அது தாண்டி அது லேண்டிங்கில் நிப்பாட்டினது அதெல்லாம் செம்ம சூப்பராகவே இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிற மாரி இருக்குது. அது செம்ம அது கேட்கலாம் ஊசி வச்சு குத்துற மாரி இருக்குது. ஆனால் நல்ல வேலை இந்தியாவில் இது இல்லை, அது வேக சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வைல்டு அனிமல், இது நார்மலாகவே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அனிமல். ஆனால் பட் இதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த டைகர் ஷோ முடிச்சாச்சு. அடுத்தது வேறு எங்கே போகலான்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க. அடுத்தது நாங்கள் பட்டாயாக்கு தான் போகிறோம். அங்கே தான் ரூம் ஸ்டே பண்ண போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பபாய் கைஸ்.